2023ல வந்த படத்துல கொஞ்சம் என்ன கவனம் ஈர்த்த ஒரு படமாக இந்த ஆகஸ்ட் 16, 1947 அப்படிங்கிற இந்த திரைப்படத்த பார்க்குறேன். இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகுமே ஒரு பர்ட்டிகுலர் மக்கள் இருக்காங்கல்ல, கொத்தடிமையா வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களுக்கு அந்த சுதந்திரம் அடைஞ்சதே தெரியாத ஒரு வாழ்க்கைய வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த உணர்வு இருக்குல்ல, சுதந்திரம் அடையாமயே அந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கும்போது, நம்ம இன்னுமே அடிமையா இருக்கோங்கிறதே உணராம அவங்க வந்து அந்த அடிமைத்தனத்துல எந்த மாதிரியான வலிகளை சுமந்தாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட பேஸ் கான்செப்டா வச்சு வந்து பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 16லயுமே சுதந்திரம் அடைஞ்சது தெரியாம ஒரு குரூப் இருக்கு. அவங்க இன்னும் அந்த சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி என்ன பயத்துல இருந்தாங்களோ, அதே பயத்துல 16லயும் இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து போர்ட்ரேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. ரொம்ப சாதாரணமான ஒரு நெறைய பேர் வந்து நம்ம பீரியட் ஃபிலிம்லாம் பார்த்துருக்கோம். மதராசப்பட்டினம் அந்த மாரி படத்தெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த பேஸ்ல பண்ணப்பட்ட படம் தான் இது. கௌதம் கார்த்திக் வந்து கடைசியா நடிச்ச சில படங்கள்ல இந்த திரைப்படம் வந்து ஓரளவுக்கு கவனம் ஈர்த்த படமாக இருந்துச்சு. இந்த திரைப்படத்துல வந்து புகழ் வந்து ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாரு. ஒரு படத்துல ஒரு லிமிட்டுக்கு மேல வாய் பேச முடியாம போனதுக்கப்புறம், அவர் வந்து சுதந்திரம் அடைஞ்சத வந்து மக்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாம வந்து அவர் தடுமாறுற அந்த சில காட்சிகள்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அ இம்பேக்ட்ட வந்து ஏற்படுத்துச்சு. படம் பார்க்கும்போது. சில பேர் வந்து தியேட்டர்ல கூட படம் பார்க்காம கூட இருந்திருப்பீங்க. ஓடிடில கூட பல பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க. நீங்க வந்து 2023ல மிஸ் பண்ண படமாக இந்த படம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஒரு முறை இந்த படம் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்ட குடுக்காது. ஒரு சாதாரண ஒரு நல்ல படத்த பார்த்த ஒரு உணர்வு உங்களுக்கு கண்டிப்பா குடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. மியூசிக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். படம் எடுக்கப்பட்ட விதம், அந்த செட்டு இதெல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே வந்து பீரியட் ஃபிலிம பார்க்குற உணர்வ வந்து நம்மகிட்ட வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படம் அதாவது 1947 ஆகஸ்ட் 16 அப்படிங்கிற இந்த திரைப்படம் வந்து மிக முக்கியமான படம் அப்படின்னு சொல்றத விட 2023ல கவனம் ஈர்த்த படமாக என்னுடைய மனசுக்கு பட்டுச்சு. நான் பார்த்த வரைக்கும். உங்களுக்கு இந்த படத்த பத்தி என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க கமெண்ட்ல எழுதுங்க. நம்ம கண்டிப்பா பேசுவோம். இந்த திரைப்படத்த எடுத்த நம்ம ஏஆர் முருகதாஸ் சார் தான் புரொடியூசர்ன்னு நெனைக்கிறேன். அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள சொல்லிக்கலாம். அதே மாதிரி படம் எடுத்த குழுவுக்கும் நம்ம கண்டிப்பா வாழ்த்துக்கள சொல்லிக்கிறோம். நன்றி.